இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார், சைந்தவி இருவரும் பரஸ்பரம் பிரிவதாக விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி முன்பு விசாரணைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். தமிழ் சினிமாவினுடைய பிரபல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் இருப்பவர் ஜி.வி. பிரகாஷ். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் சினிமா பின்னணி பாடகியுமான சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அன்வி என்ற மகளும் உள்ள நிலையில் 12 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த இருவரும் தங்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்வதாகவும், இதையடுத்து இருவரும் விவாகரத்து செய்து கொள்ள இருப்பதாகவும் கடந்த ஆண்டு சமூக வலைதளத்தில் ஒன்றாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி இருவரும் நேரில் ஆஜராகி தங்களது ஆவணங்களை சமர்ப்பித்தனர். மேலும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து இருவரும் ஒன்றாக ஒரே காரில் புறப்பட்டு சென்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.